பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நாம் புனித வெள்ளியை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலே அவர் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். எல்லா சர்ச்சிலையுமே இந்த 7 வார்த்தைகளை பற்றி தியானித்து அநேக காரியங்களை செய்திகளாக சொல்லி கொண்டிருப்பார்கள். பாருங்கள், இந்த நாளைக்கு கூட அந்த 7 பூக்கள், அந்த 7 பூக்கள் சிலுவை தியான செய்தியை சுருக்கமாக நாம் இன்று பார்க்கலாம். 7 பூக்கள் சிலுவை தியான செய்தி. கல்வாரி மரத்தில் பூத்த 7 பூக்கள். முதலாவது மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது பூ என்னவென்றால் இரட்சிப்பு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவர் அந்த சிலுவையிலே அவருடைய வாய்நாளை பொழிந்த வார்த்தைகள். 3வது அரவணைப்பு. தம்முடைய தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். சீடனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அடுத்ததாக 4வது வார்த்தை தத்தளிப்பு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27 அதிகாரம் 46ஆம் வசனம். 5வது வார்த்தையாக தவிப்பு. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அடுத்ததாக 6வது பூ என்னவென்றால் அர்ப்பணிப்பு. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 7வது வார்த்தை, 7வது பூ ஒப்புவிப்பு. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 7 பூக்களாக 7 வார்த்தைகளை நமக்காக அவர் பேசியிருக்கிறார். அதன் மூலமாக அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள், வெளிப்பாடுகள் அநேகருக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு இந்த நாளை அனுசரித்து புனித வெள்ளி. பாருங்க, சில பேர் இதை துக்க வெள்ளின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது துக்க வெள்ளி கிடையாது, புனித வெள்ளி. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நிறைவேறின நாள். இதற்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார், பிசாசின் தலையை நசுக்கினார். அல்லேலூயா! நாம் இதை சந்தோஷித்து ஆர்ப்பரித்து கொண்டாட வேண்டும். புனித வெள்ளி. அதான் ஃபாரினர்ஸ்லாம் இதை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறாங்க. இது சேட்னஸான ஃப்ரைடே கிடையாது, குட் ஃப்ரைடே. இதை நாம் ஒவ்வொருவரும் அனுசரித்து ஆசரித்து, இதை இந்த நாளில் மட்டும் நினைவு கூறுகிற காரியம் அல்ல, அனுதினமும் சிலுவை பாடுகள், அவர் சிலுவையிலே சிந்தின அவருடைய இரத்தம், அவர் நமக்காக வாரினால் அடிக்கப்பட்ட அந்த சரீரம் முழுவதும் நிலத்தை உழுவது போல உழப்பட்டதான். இன்னும் அழகே இல்லாதவரா, அவருடைய ரூபமே இல்லாதவராக அவர் இருந்தார். பாருங்க, அந்த அளவுக்கு உருக்குலைக்கப்பட்ட காரியம்.
உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காகத்தான், நமக்கு இரட்சிப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், சிலுவையை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டும். இந்த குட் ஃப்ரைடேயில், இந்த ஈஸ்டர், இந்த குட் ஃப்ரைடே, இந்த மாதிரி நேரங்களில் மட்டும் நாம் தியானிப்பது, இது மட்டும் ஒரு சடங்காச்சரமாக நினைக்காதபடி அனுதினமும் தியானிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். என் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா. நீ நல்லவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா. இந்த 2025 வருடத்தின் அப்பா ஏப்ரல் மாதம் ஆண்டவரே அப்பா 18ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரமையா. நன்றி அப்பா. இந்த நாளை கூட ஆண்டவரே புனித வெள்ளியை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே அப்பா, நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்திரே, அதை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அதோட சிலுவையிலே 7 பூக்களாக ஆண்டவர் 7 வார்த்தைகளை நீர் பொழிந்தீரே அப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் புதைந்திருக்கிறது ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஆலயத்திலும் இன்றைய நாளில் ஆண்டவரே இந்த சிலுவை நீர் பேசின 7 வார்த்தைகளை ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே தியானிக்கிறாங்கப்பா அப்பா. அவர்களுக்கெல்லாம் விசேஷத்தை ஞானத்தை கிருபையில் தந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அநேகர் அதனாலே பயன்பட பிரயோஜனப்பட தன் வாழ்க்கையில் அதுவரை நடக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க. வேலையை இந்த வீடியோவை கேட்டுக்கொடுக்க பார்த்து கொண்டுக்க ஆண்டவரே ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அடிமையை பலப்படுத்துங்கப்பா. நன்றி தகப்பனே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியை முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. முக்கிய துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.